அளவுக்கு ஹைட் பண்ணலாம். இதுல என்ன தேவை? ரெண்டாவது ஹியூமன் நமக்கு நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் நம்ம கண்டிப்பா நம்ம வந்து இருப்போம் வந்து. ஸோ அதுக்கு மேல இது பண்றப்போ ஒரு 20 அடியிலிருந்து 25 அடி தூரம் வரைக்கும் வந்து நீங்க வந்து இதை வந்து ஹைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிளேடோட சைஸ் எல்லாம் அந்த எவ்வளவு கெட்டியா இருக்குது, குவாலிட்டியா இருக்குங்கிறத நீங்க பார்த்தாவே தெரியும் பாருங்க. இங்க தெரியுது பாத்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதை நீங்கள் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து சிசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 சிசி 75 சிசி அந்த மாதிரி வந்து சிசி அதிகமாக இருக்க வந்து உங்களுக்கு வந்து லோடு வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சின்ன சின்ன கிளைகள்லாம் நீங்கள் கட் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம். இது கிளை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை கொஞ்சம் வெட்ட இது வந்து வெளியில் தள்ளிட்டே. ஸோ இதில் வந்து டீசல் போக போக கொஞ்சம் வந்து உதறல் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். பெட்ரோலில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். மாதிரியான பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு இருக்கு பாருங்க. இது வந்து மண் அப்படியே கலையோட சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்கும் நீங்கள் 4 ஸ்ட்ரோக்ல இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 கியர் வந்துருங்க, 2 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வந்து வந்துரும் உங்களுக்கு வந்து. பிரஷ் கட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல மாட்டுறது. இது வந்து நீங்க வந்து ஷோல்டர்ல மாட்டிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஷோல்டர்ல மாட்டுறதுனா ஷோல்டர்ல மாட்டிக்கலாம். ஷோல்டர்ல மாட்டிட்டு நீங்க வந்து எந்த இடத்துல அதை கையில பிடிங்க 2 பக்கம் ஓகே. இந்த மாதிரி நீங்க வந்து எங்க வேணாலும் நீங்க புல்லு வெட்டுறதுக்காக யூஸ் பண்றதுனா போடலாம். இது புல்லு வெட்டுறது மட்டும் இல்லாம இதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணை கிளறி விட்டு களை எடுக்கிற மாதிரி போடலாம். களை எடுக்கிறதுக்கு வேணாலும் களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தி கட்டுறதுக்கு வேணாலும் பாத்தி கட்டுறதுக்கு, தட்டை இருக்கிறதுக்கு வேணா தட்டை இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்றோமோ இந்த மாதிரி பிரஷ் கட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வீடுகளுக்கெல்லாம் எனக்கு சின்ன சின்ன தேவைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உண்டான செயின்ஸா பேட்டரியில இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து கட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது சின்ன சின்ன கிளைகள்லாம் நீங்கள் கட் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம். இது கிளை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை கொஞ்சம் வெட்ட இது வந்து வெளியில் தள்ளிட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பேட்டரியில் யூஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சில் பேட்டரியில் வேணும்னாலும் 12 இன்ச்சில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பெட்ரோல்லன்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 சிசி 75 சிசி அந்த மாதிரி வந்து சிசி அதிகமாக இருக்க வந்து உங்களுக்கு வந்து லோடு வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செயின்ஸா இந்த மாதிரியான செயின்ஸா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி மரம் வெட்டுறோம், எவ்வளவு நேரம் வெட்ட போறோம், அதோட கெட்டித்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அந்த மைலேஜ் எடுக்கும். குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டருக்கு வந்து 40 நிமிஷத்துல இருந்து 35 நிமிஷம் மிக குறையாம தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால ஈஸியாகவும் பண்ணலாம். நான் சொல்றது அடிமரத்தை வெட்டையில தான் நமக்கு வந்து அதிகமான டைம் எடுக்கும். கிளை கழிக்கிறதுக்குலாம் அதிகமான வந்து டைம் எடுத்துக்காது. இந்த மாதிரி ட்ராலியில இருக்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராலியும் அதே விஷயம் தான், பட் இது வந்து ட்ராலி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் ரெண்டுமே இருக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து ஃபியூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க கேசோலைனில் எடுத்தீங்க அப்படின்னாலும் மினிமம் வந்து 45 மினிட்ஸ் கம்மி இல்லாமல் தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பெட்ரோல் போடுறது, ஆயில் யூஸ் பண்ணுறதா என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவான யூசர் மேனுவலில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து புல்லு வெட்டுறது இல்லாமல் இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இதோட வீடியோ பின்னாடி வருது பாருங்க. இது வந்து பாத்தி கட்டுறதுக்காக மண்ணை வந்து கிளறி விடுறது, பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்றது, இந்த வீடார் போடுறதுனா வீடார் யூஸ் பண்றது, நம்ம வந்து யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த பிரஷ் கட்டர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பிரஷ் கட்டர்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் நீங்க கலட்டி மாற்ற மாதிரி தான் இருக்கும். ஒரே யூஸ் இல்லாம கலட்டி மாற்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இது வந்து கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ கரண்ட்டுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. பட் எல்லா இடமும் கரண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். கரண்ட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே இடத்துல வச்சு நான் ஒரு பற்ற மாதிரி வச்சிருக்கிறேன் அந்த மாதிரிங்கிற இடத்துலயா இருந்தால் அறுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கருக்கருவான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டில் வந்துட்டு இருக்கக்கூடியதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே வெட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து வெட்டி எடுக்கிறதுனா எடுக்கலாம், இது அறுக்கிறதுனால இருக்கலாம். இல்லை எதையாவது நம்ம தென்னை மட்டை மாதிரிலாம் கீத்து போட்டு தான் எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி யூஸ் இந்த மாதிரி கருக்கருவா வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப விவசாயிகளுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரின்னு வந்து சொல்லலாம். ஒரு காலத்துல டிராக்டர் வச்சிருக்கிறவங்க தான் வந்து பெரிய விவசாயிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிராக்டர் வர ஆரம்பிச்சது. அதோட இது மினி டிராக்டர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ டிராக்டர் என்ன வேலை செய்தோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிக்கும். இந்த பவர் வீடாரை பொறுத்த வரைக்கும் மினி டிராக்டருக்கு விட அதிகமான பயன்பாடு இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 ஏக்கராக்குள்ள வச்சிருக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கா இருந்தா இது வந்து யூஸ் பண்ணணும். 5 ஏக்கராவுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம
பெட்ரோல்ல போடுறோம். பெட்ரோல்ல போடுறதுக்கு உங்களுக்கு டீசல்ல போடுறதுல இருக்கு. உங்களுக்கு வந்து சிசி வந்து இது வந்து ஒரு 290 சிசிக்கு மேல வரக்கூடியது. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 800 சிசி வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் போட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல வந்துட்டு இருக்கு பாருங்க. இது வந்து மண் அப்படியே கலையோட சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 7 அடி வரைக்கும் நீங்க போடுற அளவுக்கு வேண்டும்னாலும் பார் கட்டுற அளவுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு மண்ணில் களை எடுக்கிறதுக்கும் தேவையான இருக்கும். ஜஸ்ட் இதோட இன்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுல இருக்க வந்து 4 ஸ்ட்ரோக்ல இருந்தா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல 2 கியர் வந்துருங்க, 2 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது என்னன்னா இது மல்டி பர்பஸா இதை நீங்க வந்து ஓட்டுறது மட்டும் இல்ல, மண்ணை கிளற மட்டும் இல்ல, பின்னாடி இந்த மாதிரி வந்து கலப்பை மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே இந்த பின்னை காட்டர் பின்னை எடுத்துட்டு இதுல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது நீங்க வந்து தோட்டத்துல இருந்து வெளியில உரம் கொண்டு போறது இல்ல தேங்காய் கொண்டு போறது மூட்டையில என்ன எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு லோடா கூட கொண்டு போறதுனால கொண்டு போகலாம். இதே இந்த பியூர் சாஃப்ட் இந்த சாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சாஃப்ட்ல வந்து நீங்க வந்து ஹெச்டி பம்பை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா புள்ளி போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம மரத்துக்கு எதுக்காவது வந்து உங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கிறது மருந்து அடிக்கிறது இந்த தென்னை மரத்துக்குள்ள வெள்ளைப்பூச்சிக்கு மருந்து தண்ணி அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கிறது யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி வீடாரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த மாதிரி எடுத்துடலாம். இதில் நம்ம நீளமான ஒரு ஸ்டிக்கு கொடுத்து இதுக்குள்ளே டைட் பண்ணிட்டோம் அப்படின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோப்பிலேயே உங்களுக்கு ஹைட் பண்ணக்கூடியது. இதுலேயே நமக்கு டெலஸ்கோப்பில் ஹைட் பண்ற மாதிரி இருக்கிறது வந்து. ஸோ இதை போட்டு நம்ம மரத்தை அறுக்கிறதுனால கீழே இருந்து எதாவது கழிச்சு விடுறதுனால கழிச்சு விடலாம், மேல இருந்து அறுத்து விடுறதுனாலும் அறுத்து விடலாம். ஸோ இந்த மாதிரியான சாஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து இருக்கிறது, நார்மல் சாஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரியான மரம் அறுக்கிறது சம்பந்தப்பட்ட இதில் ஏதாவது உங்களுக்கு லேட்டஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்களா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக வந்து வீடியோவில் இருக்க ஸ்க்ரோலிங்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் என்னன்னா நீங்க இதுக்குள்ள உள்ள போட்டுட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க வந்து ஹைட் பண்ணலாம். ஹைட் பண்றது அப்படிங்கிறது பாருங்க, இதை மட்டும் தூக்கி விட்டீங்கன்னா இது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 அடி 6 அடிக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து இதை எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு 6 அடிக்கு வேணாலும் இன்னொரு 6 அடி ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொரு பல்ல எடுத்துட்டோம்னா இன்னொரு 6 அடிக்கு வேணாலும் நீங்க வந்து ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு ஹைட் பண்ணலாம். இதில் என்ன தேவை, ரெண்டாவது ஹியூமன் நமக்கு நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இருப்போம் வந்து. ஸோ அதுக்கு மேலே இது பண்ணுறப்போ ஒரு 20 அடிலேருந்து 25 அடி தூரம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஹைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெலஸ்கோப்பியை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷாவில் நீங்கள் இதில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் மேலே மரம் மறுக்கிறீங்களா ஹைட்டு தகுந்த இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாக் ப்ரூஃபுங்க. இது சர்டிபிகேட் ப்ராடக்ட். இதெல்லாம் ஃபயர் சர்வீஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ கரண்ட் லைன் டச் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்க தெரியாம இது மேல மட்டும் கை வச்சு நீங்க யூஸ் பண்றப்ப 100% ஷாக் அடிக்காது. ஸோ இந்த மாதிரி மரம் இருக்கிற சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரோலிங்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சாப்பர் என்ன அப்படின்னா இன்னைக்கு மாட்டு தீவனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முழுசாவே தீவனத்தை மாடுகளுக்கு போட முடியாது. அது மாடுவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முழுசா வந்து அந்த மாதிரி தீவனங்கள் போட முடியாது. அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து 3 லாங் கொடுத்துருக்கோம், நேச்சுரல் கொடுத்துருக்கோம், ஷார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது 3மே நீங்கள் இதில் வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா கழட்டி போடுறேன் பாருங்க. இந்த உள்ளே இருக்க பிளேடோட சைஸ் எல்லாம் அந்த எவ்வளோ கெட்டியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும் பாருங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதை நீங்கள் எப்படி கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். 3 HP மோட்டர் இருக்குது, இல்லை சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் உள்ளது இருக்குது. எந்த மாதிரி வேணாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரியான நவீன வேளாண்மை விவசாயிகளுக்கு விவசாய கருவிகளுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இந்தியாவை விட்டு வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய விவசாய கருவிகளை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அவங்க மூலமாக தொடர்பு வச்சு கூட உங்களுக்கு தேவையான கருவிகளை வந்து நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யாராவது விவசாயிகளுக்கு, குறு விவசாயிகள், பெரு விவசாயிகளுக்கு ஏதாவது வேளாண்மைக்கு தேவையான எந்திரங்கள் வேணும் அப்படின்னா நம்முடைய GS பவர் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல கலெக்டர் ஆபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் பெருந்துறை ரோட்ல தாங்க நம்ம லொகேஷன் லொகேட் ஆயிருக்கு வந்து. ஸோ நீங்க திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா ஈரோட்டுக்குள்ளே போக வேண்டாம், முன்னாடியே பழையபாளையத்தில் லொகேட் ஆகும். நம்முடைய கடையோட பேர் வந்து GS பவர் டூல்ஸ். இந்த GS பவர் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு 9 o'clock ஓப்பன் ஆச்சு, 9 o'clock வரைக்கும் இருக்கு. நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் உங்களுடைய பழைய கருவிகளை சர்வீஸ் பண்றதுனால நம்ம கிட்ட சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதுசு வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணலாம். இந்த வீடியோ வேற யாராவது விவசாய பெருமக்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புதுசான நிறைய அப்டேஷன் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.